நல்லா ஆப்டிமைஸ் பண்ண ஒரு Snapdragon 8 Elite chip, ரொம்ப தின்னான ஒரு பாடி, ரொம்ப ஹை கெப்பாசிட்டி பேட்டரி, பெரிய ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளே, அந்தளவு பெரிய டிஸ்பிளேயை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான சாஃப்ட்வேர். இன்னைக்கு தேதிக்கு ஆண்ட்ராய்ட் சைடில் இதுதான் பெஸ்ட் டேப்லெட். இது OnePlus Pad 3. இது OnePlus-ஆ? அப்போ ஏன் இங்கே ஓப்போன்னு போட்டிருக்குது? அது காரணம் சைனாவில் ஓப்போ ஒரே டேப்லெட்டை 2 தடவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ OPPO Pad 4 Proன்னு ஆஃப்லைன் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமான விலைக்கும், OnePlus Pad 2 Proன்னு ஆன்லைன் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கம்மியான விலைக்கும் எக்ஸாக்ட் ஒரே டேப்லெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. வெல், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பின்னாடி நீங்கள் பார்க்குற இந்த பிராண்டிங். சீரியஸாக இப்போ GSM நான் போயிட்டு இந்த 2 டேப்லெட்டையும் எடுத்து கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்சஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்டாக ஐடென்டிக்கல், எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஓகே, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அதே டேப்லெட்டை தான் OnePlus Pad 3ன்னு குளோபலாக லான்ச் பண்ணுறாங்க. ப்ளஸ் சாஃப்ட்வேரும் சைனாவில் 2 மாடல்ஸுமே கலர் ஓசோட தான் ஷிப் ஆகுது. ஸோ அங்கேயும் வித்தியாசம் எதுவும் இல்லை. அதெல்லாம் ஓகேயா? அப்போ இன்னத்துக்கு ஓப்போ வாங்கினா இதானே விலை அதிகம்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராண்டிங் இருக்குதுல்ல, இது நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணேன். நம்புற மாதிரி இல்லை. ஃப்ரெண்டு இதுக்கு நல்ல டீல் வாங்கி கொடுத்தான். ஸோ OnePlus-ஓட கம்மியான விலை கிடச்சிது, அதனால தான் இதை வாங்கினேன். இப்போ நீங்கள் எதை வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறது டேப்லெட், ஒரு லீஃப்லெட், USB Type-A to Type-C கேபிள், அப்புறம் ஃபைனலாக 67 வாட் சார்ஜர். ஸோ இப்போ இந்த டேப்லெட்டை பற்றி நம்ம இன்னும் பார்க்குறதுக்கு முன்னாடி, என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் கவரேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் போடுங்க. ஸோ இப்போ இந்த Pad 3 நல்ல பெரிய டேப்லெட், கிட்டத்தட்ட ஒரு பேப்பர் A4 ஷீட் சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் பேக்கில் ஃபிட் ஆகுமா அந்த மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதுதான் ரெஃபரன்ஸ். வெயிட்டு OnePlus Pad 2ஓட ஒரு 100 கிராம் அதிகம். இங்கே நான் டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கிறதுனால இன்னும் 50 கிராம் அதிகமாக காமிக்கும். இப்போ இதுக்கு மெயின் காரணம் டிஸ்பிளே சைஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 13.2 இன்ச் ஸ்க்ரீன் இது. அது மட்டும் இல்லை, பேட்டரி கெப்பாசிட்டியும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 12140 mAh. இதில் பேட்டரி லைஃப் வேறு லெவலில் இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண டேப்லெட்ஸ்லேயே பேட்டரி லைஃப் இதில் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பில்டுன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா சென்டர்லேருந்து கார்னருக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது சென்டரில் இருக்கையில் கொஞ்சம் OnePlusன்னு ஒரு யூனிக்காக ஏதோ இருந்துச்சு. இப்போ எல்லா டேப்லெட்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. மற்றபடி இந்த கார்னர்ஸும் இன்னும் கொஞ்சம் ஆங்குலர் ஆக்கியிருக்காங்க, முன்ன மாதிரி ரவுண்டடாக இல்லை. ஸோ இது அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர் எர்கனாமிக்ஸ்க்கு ஒரு ஸ்டெப் பேக் மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? OnePlus Pad 2ஓட அந்த ரவுண்டட் கார்னர்ஸ் ப்ளஸ் சென்டர் கேமரா பிளேஸ்மெண்ட் பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இல்லை மற்ற எல்லா டேப்லெட்ஸ் மாதிரியுமே இருக்கிற, எஸ்பெஷலி ஆப்பிளோட டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கிற இந்த பில்ட், இந்த டிசைன் உங்களுக்கு பெட்டராக தெரியுதா? அந்த லைக் பட்டனுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது இன்னமும் மெட்டல் யூனிபாடி டிசைன் தான், ஆனால் போகோ பென்ஸ் இந்த தடவை பேக்கில் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி கீபோர்டு ஆக்சசரி கனெக்ட் பண்ணலாம். கீபோர்டும் இங்கே நல்லா பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ட்ராக் பேட் ஆப்பிளோட கூட இங்கே ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற USB போர்ட் 3.2 Type-C. இதில் வீடியோ அவுட் சப்போர்ட் இருக்குது, ஆனால் மிரரிங் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மிரரிங்னு வரையில் அந்த 7:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கிறதுனால மோஸ்ட்டாக நீங்கள் எந்த ஸ்க்ரீனுக்கு மிரர் பண்ணிங்கனாலும் பிளாக் பார்ஸ் இருக்க தான் போகுது. இப்போ டிஸ்பிளே பற்றி பேசல, இது ஒரு 13.2 இன்ச் IPS LCD பேனல். நல்ல தரமான பேனல் மாதிரி தான் தெரியுது. பெசல்ஸ் ரொம்ப ஈவனாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. 3.4K ரெசல்யூஷனுங்கிறதுனால ஸ்மூத்தாக இருக்குது. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கிறதுனால இங்கே டிஃபால்ட்டாக நம்ம 60, 144 இல்லை ஆட்டோ 3 சாய்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் பெர் ஆப் பேசிஸில் 90, 120 Hz இன்னும் 2 ஆப்ஷன்ஸும் கிடைக்குது. இதனால பிரைட்டான பேனல், டேப்லெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 900 nits வரைக்கும் அவுட்புட் பண்ணுது. ஆட்டோ மோடில் 100% DCI-P3 கலர் கேமட் கவர் பண்ணுது. ப்ளஸ் வைட் வைன் L1 சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ 7:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோங்கிறது ப்ரொடக்டிவிட்டிக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் மீடியான்னு வரையில் எதை பார்த்தாலும் பிளாக் பார்ஸ் இருக்க தான் போகுது. ஆனாலும் இதில் படம் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஏன்னா இந்த டிஸ்பிளே போக குவாட் ஸ்பீக்கர், குவாட் ட்வீட்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆடியோ அவுட்புட் நல்லா ரிச்சாக லவுடாக இருந்தது. நீங்களே கேளுங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டேப்லெட் ஸ்பீக்கர்ஸ் iPad Proஸில் அந்தளவுக்கு இருக்கா? இல்லை, க்ளோஸாக இருக்குது. பட் அதோட பெட்டராக இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் iPad Air M3யோட இங்கே ஸ்பீக்கர் அவுட்புட் நல்லாவே இருக்குது. இப்போ கேம்ஸ் விளையாடையில் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ஸ்பீக்கர்ஸை ரொம்ப கவர் பண்ண முடியாது. இப்போ கேமிங் வரையில் இந்த டேப்லெட்டில் அது ஒரு ஹைலைட். இதுதான் முதல் டேப்லெட் Snapdragon 8 Eliteோட லான்ச் பண்ணியிருக்கிறது.
இது நம்ம யூஸ்வலாக பார்க்காததுக்கு காரணம் ஆப்பிள் வந்து டெஸ்க்டாப் கிளாஸ் எஸ்ஓசிஸ் அவங்க டேப்லெட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அது கூட கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு பார்க்கல மோஸ்ட்டாக எல்லா பிராண்ட்ஸுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி லேட்டஸ்ட் குவால்காம் சிப்பை யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ சாம்சங் கூட எடுத்துக்கோங்களேன், அவங்க Tab S10 சீரிஸை பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டி சிப் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டிமென்சிட்டி சிப் அதோட ஈக்குவலண்ட் 8 Gen 3க்கு சிமிலராக பெஞ்ச்மார்க் பண்ணாலும் இப்போ எமுலேஷன் எஸ்பெஷலி விண்டோஸ் எமுலேஷன் அப்படின்னு வரையில் குவால்காமில் டிரைவர் சப்போர்ட் பெட்டராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குவால்காம் சிப்ஸுக்கு அங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இங்கே லேட்டஸ்ட் Snapdragon 8 Elite யூஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். ப்ளஸ் இவ்வளோ பெரிய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனால தெர்மல்ஸையும் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. 20 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸ் டெம்பரேச்சர் வெறும் 36 டிகிரி தான் இருந்துச்சு. அதுவும் இந்த ஏரியாவில் நார்மலாக நம்ம டேப்லெட்டை கையில் பிடிக்கையில் நம்ம கை படாத இந்த சென்டர் ஏரியாவில் மட்டும்தான் அந்த 36 டிகிரிக்கே போச்சு. இது மட்டும் இல்லாமல் ஸ்டெபிலிட்டி ஸ்கோரும் 75% மேலே இருந்துச்சு. இது யூஸ்வலாக நம்ம கேமிங் ஃபோன்ஸில் மட்டும் தான் இந்த ஸ்டெபிலிட்டி 8 Elite சிப்பில் பார்த்துருக்கோம். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வெறும் 36 டிகிரி தான் போகுது, அதுலேயே 75% ஸ்டெபிலிட்டி வந்துருச்சுங்கையில் ஓப்போவோ OnePlusஓ நினச்சா இந்த ஸ்டெபிலிட்டியை இன்னும் கூட புஷ் பண்ண முடியணும். இன்னும் ஒரு 4-5 டிகிரி ஈஸியாக ஹீட் ஆக விடலாம். ஸோ பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ 13 இன்ச் டேப்லெட் ரொம்ப நேரம் கையில் பிடிச்சி விளையாடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்லாம் நான் சொல்ல. பட் உங்களுக்கு இதில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த 8 Elite போக LPDDR5X RAM, UFS 4 ஸ்டோரேஜ் ரெண்டுமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெக்ஸ் எல்லாமே டாப் நாச். கலர் OSல சூப்பர் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஜென் ஆப்ஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெகுலர் டே டு டே யூசேஜ்னு பார்க்கல ட்ரான்சிஷன்ஸ் அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. கலர் OSோட டேப்லெட் இம்ப்ளிமெண்டேஷன் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. கலர் OS இங்கே நல்லா தான் ரன் ஆச்சு. இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்கையில் அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண விடுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கலர் OSல அங்கே குறை எதுவுமே கிடையாது. 3 ஆப்ஸ் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மாற்றி மாற்றி ஜம்ப் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. எனக்கு இங்கே பிடிச்சிருந்த இன்னொரு விஷயம், Pad 3ல ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்டைலஸ் ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகுது. மேலே மேக்னெட்டிக்காக இந்த இடத்துல அட்டாச் ஆகி அதுலேருந்து தான் பேர் ஆகும், சார்ஜ் ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஸ்க்ரீனை டேப் பண்ணியே நோட்ஸ் எடுக்க முடியும். இப்போ நோட்ஸ் எடுக்கையில் நீங்கள் எந்த பென் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த ரைட்டிங் ஃபீல் வந்து மாறுது. ஸோ ஒரு பென்சில் யூஸ் பண்ணுறதுக்கும் பென் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே மாதிரி இல்லை. ஸோ ஒரு பென்சிலோ ஒரு பென்னோ ஒரு இரேசரோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ சைனாவில் Pad 2 Pro 3200 யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது. கன்வெர்டட் ப்ரைஸஸ் இப்போ ஆன் ஸ்க்ரீன் பார்ப்பீங்க. ஸோ இப்போ இந்த ப்ரைஸில் இந்த சைஸ் டேப்லெட் லான்ச் பண்ணையில் ஆப்பிளோட 13 இன்ச் iPad Air M3 அதோட பொட்டென்ஷியல் பையர்ஸை டார்கெட் பண்ணுறாங்கிறது ஆப்வியஸாக இருக்குது. மேபி அதனால தான் இந்த கேமரா இல்லை இந்த சைடு ஆங்கிள்ஸ் அந்த பில்டெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் கூட எடுத்துக்கோங்களேன். இங்கே கூட இனிஷியலாக ஒரு ஐபேட்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபெமிலியரான விஷயங்கள் கொடுக்குற மாதிரி தெரியுது. இது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் டிவைசஸோட இந்த டேப்லெட் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு மேக்புக்கை ஆக்சஸ் பண்ணுறதோ இல்லை அதுக்கு ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ எல்லாத்துக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் OnePlus Pad 3 நல்ல வேல்யூ மாதிரி தெரியுது. இப்போ வாங்குறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இது வரைக்கும் பார்த்துட்டோம். இதை ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 3 ரீசன் தான் இருக்குது. நம்பர் 1, இவ்வளோ பெரிய டேப்லெட் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கஷ்டம், இல்லை இதோட சின்ன டேப்லெட் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இது வேலைக்காகாது. நம்பர் 2, எனக்கு LCD வேணாம், கண்டிப்பாக AMOLED பேனல் தான் வேணும், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. நம்பர் 3, என்னன்னாலும் எனக்கு ஆப்பிள் தான், iPadOS தான், அதை விட்டு நான் தாண்டி பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக செட் ஆகாது. பட் இது போக பாக்கி இருக்கிற வாஸ்ட் மெஜாரிட்டி கன்சியூமர்ஸ்க்கு இந்த டேப்லெட் ரொம்பவே ஒரு நல்ல சாய்ஸ் மாதிரி தான் தெரியுது. பட் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ஃபால் பண்ணுறது அந்த நம்பர் 1 கேட்டகரியில். எனக்கு இவ்வளோ பெரிய டேப்லெட் என்னோடய ட்ராவலுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ பர்சனலாக இதை பார்க்கையில் ஓப்போ இல்லை OnePlus ஒரு 9 இன்ச்சுக்கு கம்மியான சைஸில் ஒரு டேப்லெட் லான்ச் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனிவேஸ், இதுதான் OPPO Pad 4 Pro இல்லை OnePlus Pad 2 Pro பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த டேப்லெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன், அந்த லைக் பட்டனுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ OPPO இதுக்கு Pad 4 Pro அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. சைனாவில் நம்பர் 4ங்கிறது ஒரு அவங்களுக்கு அன்லக்கி நம்பர். நிறைய பில்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 3வது மாடிக்கு எடுத்து டேரெக்டாக 5வது மாடி தான் இருக்கும். ஸோ இப்போது ஓப்போ OnePlusம் எடுத்துக்கிட்டிங்கன்னா OnePlus 3க்கு அடுத்து OnePlus 5 லான்ச் பண்ணாங்க, Find X3க்கு அடுத்து Find X5, Find N3க்கு அடுத்து Find N5. எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. OnePlusல Nord 4, Nord CE 4 லான்ச் பண்ணாங்க. ஆனால் Nord லைன் எப்போவுமே சைனாவில் லான்ச் பண்ணது கிடையாது, அது குளோபல் எக்ஸ்க்ளூசிவ். பட் இந்த 2 இன்ஸ்டன்சஸ் போக வேறு எங்கேயாவது அவங்க டிவைசஸில் நம்பர் 4 யூஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த OPPO Pad 4 Pro தவிர
உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ் சும்மா ஒரு க்யூரியாசிட்டியாக தான் கேட்டேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. ஆஷ் அவுட்.